வர்க்கலா ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டே நம்ம கன்னியாகுமரி பாயிண்ட் தான். நம்ம முதல்ல திருநெல்வேலி அப்புறம் எல்லா ஏரியாவிலேருந்துமே கிளம்பி நேராக வந்து நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். கன்னியாகுமரி தான் முதல்ல வந்திருக்கோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டி. சன்ரைஸ் மெதுவாக வந்தது, செம்மையாக இருந்தது. அங்கே இருக்க கூட்டத்தை பாருங்கள், சரியான கூட்டம். சம்மர்னால அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க, ஏகப்பட்ட ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ மக்கள்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பேர் வந்திருந்தாலும் சன்ரைஸ் பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருந்தது, செம்மையாக இருந்தது. நாங்கள் போனதுமே நேராக போயிட்டு சன்ரைஸ் பார்த்தோம். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். செம்மையாக இருந்தது. எல்லாம் நம்ம கூட வந்தவங்க எல்லாம் செம்ம ஜாலி பண்ணாங்க, செம்ம ஜாலியாக அங்கே சன்ரைஸ் பார்த்தாங்க. அதுக்கடுத்து அங்கே கன்னியாகுமரி போட்டிங் தான் போகலான்னு இருந்தோம். போகலான்னு இருக்கும்போது தான் இது நம்ம நைட்டே நம்ம அன்டைமாகவே கிளம்பி நம்ம பஸ்ஸில் வரும்போது எடுத்த வீடியோ தான். செமையாக இருந்தது. டிஜே லைட் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. பாட்டு எல்லாமே அவ்வளோ அருமையாக போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஆனால் கேரளாக்குள்ளே தான் பாட்டு இந்த டிஜேலாம் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லி கேரளா கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. கேரளாக்குள்ளே கொஞ்சம் அப்படியே நம்ம பார்த்து தான் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி இங்கே தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு செம்மையாக இந்த டிஜே லைட்லாம் போட்டு செம்ம ஜாலி பண்ணோம். ஆமாம், அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்புறம் நம்ம கன்னியாகுமரியில் வந்து நல்லா அப்படி சன்ரைஸ் வரதெல்லாம் நீட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நானுமே நல்லா செம்ம ஜாலி, நம்ம ஃப்ரெண்டுமே நல்லா ஜாலி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நம்ம கூட டூர்லேருந்து வேறு ஊர்லேருந்து வந்தவங்களுமே அவ்வளோ அருமையாக அவ்வளோ ஜாலி பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வேறு ஊர்லேருந்து வந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒன்றாவே ரொம்ப டீப்பாக ஆகிட்டாங்க. இப்போ அவ்வளோ பேருமே ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம், நம்ம கூட எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். அவ்வளோ நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு அங்கே அந்த பாறைலாம் ரொம்ப வழுக்குமே, அதனால் பார்த்து அந்த இடத்துல நடந்து உள்ளே இறங்கி போனோம். நாங்கள் ஒரு 4-5 வீடியோ எடுத்தோம். சினிமாட்டிக்காக நிறைய வீடியோஸ் எடுத்தோம். அவ்வளோ நம்ம எடிட் பண்ணி நம்ம சேனலில் நம்ம போட்டுட்டு தான் இருப்போம். அப்படியே வர எல்லா வீடியோவுமே பாருங்கள். இந்த ட்ரிப்போட அவ்வளோ வீடியோவுமே இந்த ட்ரிப்போட அவ்வளோ நம்ம போன அவ்வளோ ஸ்பாட்டோட வீடியோஸுமே நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நம்ம கூட டூர் வரணும்னாலும் கண்டிப்பாக வாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா இடமே கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம். செம்மையாக இருக்கும். நீங்கள் வாங்க, நம்ம டூருக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து நம்ம கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்கும்போது எடுத்த வீடியோ. சும்மா அப்படியே சினிமாட்டிக்காக நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஓரளவு அப்படியே சும்மா அப்படியே ஃபன் பண்ணுறதுக்காண்டி எடுத்துக்கிட்டே இருந்தோம். கேமராமேன் தான் கொஞ்சம் காண்டாயிட்டாப்புல. அப்படியே கூட என்னென்ன அவன் வீடியோ எடுக்க சொல்கிற அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப காண்டாயிட்டாப்புல. நம்ம ஒவ்வொரு வீடியோவுமா எடுத்துகிட்டு மெதுவாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக நம்ம கன்னியாகுமரி எல்லாமே முடிச்சுட்டு பூவார் ஐலாண்ட் வந்துட்டோம். இது கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்துடும். திருவனந்தபுரம் போகிற வழி தான் இது. செம்மையாக இருக்குது. ப்ளேஸ் பூரா பாருங்கள், செம்ம ப்ளேஸு. அதுக்கு அடுத்து ஃபுல்லாமே வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள்.
திருவனந்தபுரம் பூவார் வந்தீங்கன்னா இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக செம்மையாக இருக்குது. நாங்களும் ஏதோ நினச்சோம். ஆனால் அங்கே உள்ள இடத்தெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கன்னியாகுமரி முடிச்சுட்டு நேராக நம்ம திருப்பரப்பு போகிறது தான் பிளானு. ஆனால் திருப்பரப்பு நம்மளால் வர முடியல. என்ன விஷயம்னா அங்கே தண்ணி இன்றைக்கி இல்லை. நீங்களும் திருப்பரப்பு போகிறீங்கன்னா தண்ணிலாம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு திருப்பரப்பு போங்க. ஏன்னா சும்மா திருப்பரப்பு போய் நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இந்த கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், ஆலப்புழா ட்ரிப்பு வந்தீங்கன்னா அந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இப்போ தான் செட் ஆகும். ஆமாம் ஆமாம், வேற லெவலான ஏரியாவை பாருங்கள். இந்த மாதிரி ஏரியாலாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையிலேயே யார் பணக்காரன் தெரியுமா? நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போகிறவங்க உண்மையிலே பணக்காரன். அது இங்கே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது நம்ம புரிய வச்சாலும் யாருக்கும் புரிய போகிறது கிடையாது. தீவுல ஏதோ கடை வச்சிருக்காங்க, பஞ்சாபி தாபா. செம்ம பிளேஸ், சரியான வந்து கடலே உடச்சி அப்புறம் அந்த இதுக்குள்ள வர மாதிரி இருக்கு லைட்டா. பாருங்க இங்க இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த கடை வந்து அதாவது போட்லயே இவங்க கடை வச்சிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். இங்க கடல்ல இப்ப இறக்கி விட்டுருவாங்க. இப்ப நம்ம இதுல இறங்கி நம்ம கொஞ்ச நேரம் நின்று அப்புறம் நம்ம மறுபடியும் இதே இடத்துல இருந்து நம்ம ரிட்டர்ன் இதே போட்ல போகலாம். சரியான ஒர்த்து. வெறும் 250 ரூபா தான் பே பண்ணோம் ஹெட்டுக்கு. ஆனா 250 ரூபாய்க்கு சரியான ஒர்த்து. இப்போ கீழே இறங்கக்கூடிய நேரம் வந்துட்டு நமக்கு. கீழே இறங்கி கடலில் போய் பார்க்கலாம். மெதுவாக நம்ம போட்லேருந்து வெளியே இறங்க ஆரம்பிச்சாச்சு. போட்லேருந்து ஊர்லேயே வெளியே இறங்க போகிறோம். இறங்கி இப்போ போகிற இடம் வந்து கடல். பூவார் போட்டிங்கில் இருந்து கடலுக்கு போகிறோம்.
இதுதான் கடல். அண்ணாச்சி வந்து பட்டா விட்டுருக்காரு. வேணுமா உனக்கு பட்டம்? டானுக்கு பட்டம் வாங்கி கொடுத்துடலாமா? வேண்டாங்க, நம்ம போட்டோ அங்கே விட்டுருக்கோமா. இது வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கு, லட்சத்தீவு மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் கேரளாவோட லட்சத்தீவு. இதுதான் உண்மையாலுமே பாவூர். இது என்ன ஊர்? இது என்ன ஊர்? பூவாறு. பூவாறு பூவாறு இதுதான் கேரளாவோட லட்சத்தீவு. வெயிட்டு பாருங்க. சுற்றி இங்கே வந்து இது வந்து கடல். அப்புறம் வந்து இங்கே லட்சத்தீவு மாதிரி இருக்கா. இது வந்து பின்னால் வந்து பேக் வாட்டர். நம்ம அங்கேருந்து தான் நம்ம எல்லாம் போட்டில் எல்லாமே வந்தோம். ஜாலியாக என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்தோட்ட நம்ம பிரிதோம். இது கேரளாவுடைய மினி லட்சத்தீவுன்னு சொல்லுவோம். வேற லெவலில் இருக்கு. ப்ரோ வந்துருங்க சீக்கிரம். சரி ப்ரோ சரி. அவர் கோவத்தில் போயிட்டாங்க. கடல் பெரிய நினைக்கிறேன். இடத்த பாருங்க, சரியான வியூ. இந்த மாதிரிலாம் வியூ கிடைக்குமா வேற எங்கேயாவது? அதான் கேரளான்னு எல்லாருமே வர்றது.
போட்டிங் வந்து இறங்கியாச்சு. இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து தான் பிக்கப் ட்ராப் பாயிண்ட் எல்லாமே. நான் இவங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் கீழே கொடுக்குறேன். யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஒரு வழியாக நம்ம பூவாரில் வந்து நம்ம அந்த போட்டிங் எல்லாமே போயிட்டு இப்போ நம்ம அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது சாப்பாடு. ஒன்றும் அட்டகாசமாக இருந்தது. 4 ஸ்டார் ரேட்டிங் தான். கொஞ்சம் ரேட்டு ஒரு நார்மலாக மீடியமாக இருந்தது. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. ஹோட்டல் செம்மையாக இருக்குது. ஆமாம், எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை ஆலிமலை சிவங்கோயில் போகிற பிளான். ஆலிமலை சிவங்கோயில் போகிற மாதிரி பிளான். ஒரு வழியாக நம்ம வந்து ஆலிமலை சிவங்கோயில்கிட்ட வந்துட்டோம். முன்னால் நம்ம டீம் எல்லாம் முன்னால் போயிட்டாங்க. நம்ம அப்படியே பின்னால் போய்கிட்டே இருக்கோம். நம்ம மொபைல் கொஞ்சம் சார்ஜ் போடணும், அதனால் அவங்கள முன்னால் போக சொல்லியாச்சு. நம்ம பின்னால் போயிட்டுருக்கோம். நம்ம ட்ரிப்புக்கு வந்து எல்லாருமே முன்னால் போயிட்டாங்க. நம்ம பின்னால் நம்ம தான் போயிட்டுருக்கோம். காலையில் நம்ம எப்படி கன்னியாகுமரியில் ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸ் போகாமல் நம்ம நேராக வந்து இங்கே வந்துட்டோம். வாவூர் ஐலாண்டு வந்துட்டோம். ஆமாம், ஏன்னா திருப்பரப்பில் வந்து தண்ணி கிடையாது, அதனால் நம்மளால் போக முடியல. கோயில்கிட்ட வந்துட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பஸ் விட்டுருக்க இடத்துலேருந்து எப்படியும் ஒரு 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டருக்குள்ளே நடக்க வேண்டி இருக்கும். நடந்து தான் நம்ம கோயிலுக்கு வர வேண்டி இருக்கும். கோயில்கிட்ட வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. நான் வியூவை உங்களுக்கு காமிட்டேன். ஆலிமலை சிவன் கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். ரோடு பாருங்கள், ஒரு மாதிரி இறக்கமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம பஸ் எல்லாமே வெளியே விட்டுருக்கோம். விட்டு அப்படியே நம்ம இது உள்ள பஸ் விட மாட்டாங்க, பார்க்கிங்கில் விட்டுட்டு நம்ம அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கோம். ஆமாம், இந்த ரோடை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா தெரியுதாரா சிவன்? இப்போ நம்ம அது கிட்ட போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கேன். கோயிலை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து என்ட்ரன்ஸு. ஆறுங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பெரிய பஸ்ஸுனால நம்மளை உள்ளோடலை, அதனால் இதுதான் என்ட்ரன்ஸு. ஒரு வழியாக நம்ம சிவன் கிட்ட வந்துட்டோம். இதுதான் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஆலிமலை சிவன் கோயில். எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். இப்போ நம்ம வந்து சம்மர் டைம்னால நல்லாவே கூட்டம் இருக்குது. நம்ம ஆலிமலை சிவன் கோயிலில் இருக்கோமா, பாருங்கள், உங்களுக்கு சரியான வியூ ஒன்று காமிச்சேன். எப்படி இருக்கு ஒருத்தா? சரியான ஒர்க்கு. இந்த சிவன் சிலை இது வந்து இந்த கர்நாடகா முருடேஸ்வரருக்கே டப் கொடுக்குற மாதிரி இருக்கு. சரியான இடம், சரியான பீச். இப்போ நம்ம பீச்சுக்கு தான் இறங்க போகிறோம். நம்ம பசங்க எல்லாம் கீழே போயிட்டாங்க. நம்ம தான் போகணும். கோயில் இருக்கா, கோயிலிருந்து கீழே இறங்கணும்னா பீச். அது வந்து ஆலிமலை சிவங்களுடைய பீச் கோயிலுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீச்சை பாருங்கள். இப்போ நான் வியூவை காமிக்க பாருங்கள் உங்களுக்கு. அப்போ மேலே இருந்து உங்களுக்கு ஒரு வியூ காமிப்பாங்க. செம்மையா இருக்கா? இதுதான் நம்மளுடைய ஆலிமலை சிவன் கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய பீச்சோடைய வியூ. இருக்கா? அப்பா அந்த போட்டோ வச்சுட்டு தெரியல, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, பார்ப்போம். எப்படி
வந்தாச்சு ஒரு வழியா. கிட்டத்தட்ட இது சரியான பீச்சு பாருங்க. திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா இந்த பீச், கோவளம் பீச் வந்தாலும் இந்த பீச் கண்டிப்பாக வாங்க. நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் தான், இருந்தாலும் செம்மையாக இருக்குது. நமக்கு இங்கே வரணுங்கிற பிளான் இது வரைக்கும் நம்ம பண்ணலை, ஆனால் நல்லாயிருக்கு, ஒர்த்து. காலையில் சன்ரைஸ் வந்து நம்ம எங்கே கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்த்தோம். இப்போ சன்செட் வந்து திருவனந்தபுரம் ஆழிமலை சிவன் கோயிலில் சன்ரைஸ் பார்க்குறோம். சரியான வெயிட்டு. இதேமாதிரி நாளைக்கு காலையில் ஆலப்புழா போகிறோம். அதேமாதிரி நாளைக்கு ஈவினிங் வர்க்கலா பீச். நேற்று விழாக்க பொறுத்தளவுக்கு நம்ம நேராக என்ன பண்ணோம், எல்லாமே கோவளம் பீச்சில் எல்லா இடமுமே பார்த்துட்டு கோவளம் பீச்சுக்கு அப்புறம் நம்ம நேராக ஆலப்புழா கிளம்பிட்டோம். லூலு மால் போயிட்டோம். லூலு மாலில் ஒரு 2 hours செம்மையாக என்ஜாய் பண்ணோம். லூலு மாலில் வேறு லெவலில் ஃபண்ணை முடிச்சுட்டு அங்கே நல்லா சாப்பிட்டோம். லூலு மாலில் வந்து ஹைப்பர் மார்க்கெட்டில் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ஃபுட் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக கிளம்பி ஆலப்புழா வந்துட்டோம். ஆலப்புழாவில் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ரூம் போட்டு கொடுத்துட்டோம். எல்லாருக்குமே ரூம் போட்டு கொடுத்தாச்சு. நீட்டாக நம்ம பசங்க எல்லாருமே நம்ம கூட வந்து எல்லாருக்குமே ரூம் போட்டு கொடுத்து அவங்க இப்போ ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நான் குளிச்சு கிளம்பி வெளியே வந்து இப்போ ஒரு சும்மா அப்படியே ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடைக்கு வந்துடுறோம். ஆமாம், இப்போ அடுத்து நம்ம வந்து போட்டிங் தான் போகிறோம். போட்டிங் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி ப்ரோ இந்த 1500 எப்படி இவ்வளோ பட்ஜெட்டாக எப்படி இவ்வளோ இடத்த நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்கிட்டையும் நம்மகிட்ட வந்துட்டு இருக்கு. நம்ம எப்படி கவர் பண்ணுறோம்னா, மறுபடியும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், நம்ம வருஷத்தில் 300 நாள் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் நமக்கு எங்கெங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். நிறைய இடத்துல நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம எங்கேனாலுமே நம்ம ஈஸியாக செட்டில் ஆகிடுறோம். அதனால் பெரிய லெவலில் நமக்கு வந்து ட்ராவல் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல. நமக்கு எது வேணாலும் ஈஸியாகவே நமக்கு இதாகிடுது. அதனால் நமக்கு பெரிய இதாக தெரியல. ஆமாம், இதுதான் விஷயம். அது இல்லாமல் நம்ம எல்லா இடமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணனால நமக்கு எங்கெங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும், எங்கெங்கே இது நல்லாயிருக்கும், ரூம் நல்லாயிருக்கும், எல்லா விவரமும் நம்ம ஓரளவுக்கு தெரியும். அப்படிங்கிற காரணத்துக்குனாலுமே அதனாலேயே நமக்கு இந்த ட்ராவல் வந்து நமக்கு ஈஸியாகவே முடிஞ்சிருது. பட்ஜெட்டாகவே நமக்கு பண்ணுறதுக்கு ஒரு அவேர்னஸாகவே இருக்குது. பட்ஜெட்டாக பண்ணக்கூடிய காரணமே ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ராவல் பண்ணணும், எல்லாருக்கும் ட்ராவல் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம ரொம்ப லோ பட்ஜெட்டாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். 9080481354 இது நம்ம நம்பரு. வாட்ஸ்அப்பில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்மளோட எல்லா ட்ராவலுமே இப்போ நம்ம வர்க்கலாவில் இருக்கோம். இன்னைக்கு 28ஆம் தேதி நம்ம இன்னைக்கு வர்க்கலாவில் இருக்கோம். ஏப்ரல் 28, 26, 27, 28 3 நாள் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். 26ஆம் தேதி நைட்டு கிளம்பி வர மாதிரி 27, 28 நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் பண்ண டூரோட இந்த வர்க்கலா டூர் செம்மையாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய நம்ம இடத்த நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உண்மை. அப்படியே பேச்சுவாக்கில் நம்ம சேட்டா வந்து காஃபி கொண்டு வந்தார். நம்ம அதை குடிச்சிட்டு அடுத்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஆலப்புழாவில் வந்து நம்ம ரூம் பக்கத்துலேயே ஒரு இடத்துல அப்படியே ஒரு டீயை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஆமாம், அதனால சரி காஃபி சொல்லிட்டோம். காஃபி நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செமையாக இருக்குது காஃபி. உங்கள் அம்மா அங்கே உள்ள இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம எல்லாரையும் பஸ் வர சொல்லியாச்சு. ஆலப்புழா இருந்து கிளம்பிட்டோம். வருவேன். 3 கடல் இருக்குல்ல, கடல்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இங்கிட்டு ரைட் சைடு திரும்பி லெஃப்ட் எடுத்து அப்புறம் இங்கேருந்து வந்தா கடலே எங்கள் பக்கம் 1 கிலோமீட்டர் தான். கடலே 1 கிலோமீட்டர். நீங்கள் சொல்கிறது கிட்டக்க தெரியுது, போயிட்டே இருக்கு. 1 கிலோமீட்டர் தான் வரும். இங்கே எல்லாரும் வந்தாச்சா? போமா போட்டோ ப்ரோ 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 ப்ரூஃப் ஃபோட்டோ எடு ப்ரோ. அப்படியே எடு ப்ரோ. அங்கேருந்து எடு, நாங்கள் எல்லாரும் நிற்கும்.
ஆலப்புழா போட்டிங் போகிறதுக்காண்டி தான் போய்கிட்டே இருக்கோம். நம்ம பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கோம். இவங்க ப்ரைவேட் போட்டுக்காரங்க ஒவ்வொருத்தங்களும் நம்மளை மறிச்சிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் போட்டுக்கு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக போட்டி செட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டோம். போட் செட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆலப்புழாவில். அந்த ஏரியாவுக்கு நம்ம நேராக போயிட்டோம். போன உடனே அங்கே நமக்கு போட் கிடச்சிட்டு நம்ம போட்ட உடனே நம்ம ஆலப்புழா போட்டி செட்டி வந்தாச்சு. நம்ம போட்டி செட்டியில் தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ அது கவர்மெண்ட் கவுண்டர் டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு இருக்கோம். போட் செட்டி வந்து கவர்மெண்ட் போட்டு போயிட்டு நேராக நம்ம வந்து எல்லாருக்குமே டிக்கெட் கவர்மெண்ட் போட் புக் அவுட் பண்ணணும்னா நீங்கள் நேராக ஆலப்புழா போட்டி செட்டி தான் வரணும். வந்தீங்கன்னா புக் பண்ணிடலாம். புக் என்ன, நம்ம அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிற வேண்டி தான். எப்போ கிளம்புது? இது 12:30 கிளம்பு. 12:30 போயிட்டு அடுத்த ரிட்டர் அங்கேருந்து இருக்கா போட்டு ஓயாமல் இருக்கலாம் அடிக்கடி. அந்த போட்டு எப்போ கிளம்புவோம்? சேம் டைம். கவுண்டர் எங்க இருக்கு? டிக்கெட் கவுண்டர் இவ்வளோ தானே இருக்கு. போய் டிக்கெட் தான் எடுக்க போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா எல்லாரையும் போட்டில் ஏற்றி விட்டாச்சு. எல்லாரும் போட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம போட்டை நான் போட்டேன். இந்த போட்டில் தான் எல்லாரையும் ஏற்றி விட்டுருக்கோம். இப்போ கிளம்ப நான் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க. அதிகபட்சம் இன்னொரு போட்டு வருது பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஆலப்புழா சரியான இடம். அதுவும் இந்த போட்டுலாம் போட் ரைடு போகிறதுலாம் இங்கே ரொம்பவே சீப்பாகவே போகலாம். ஆனால் நிறைய பேர் இதை ப்ரைவேட் போட்டால் நீங்கள் நிறைய புக் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. அதை விட கவர்மெண்ட் போட் ரொம்பவே ஒர்த்து. நாங்கள் வர நேரம்லாம் கவர்மெண்ட் போட்டு தான் நல்லா கூலிங்காகவும் இருக்கும். ப்ரைவேட் போட்டில் கூட ரொம்ப ஹீட் தெரியும். கவர்மெண்ட் போட்டு வந்து ரொம்பவே நல்லா ஒரு அளவு கூலிங்காகவே இருக்கும். இப்போ நம்ம போட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாரும் வந்தாச்சுலா? அப்புறம் எல்லாரும் வந்தாச்சுலா? இந்த போட்ல தான் நம்ம கிளம்ப போறோம். அலௌன்ஸ் பண்ண ആരംഭിച്ചിட்டாங்க. ബോട്ട് നമ്പർ 45 പുഞ്ചേരി കുമ്പപ്പുറം പാണ്ടിക്കേരി വേനാട്ടുകാട് വഴി നെടുമുടി 12:30 போட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போ 12:30? ஆலப்புழா போட்டை பாருங்க. இதுதான் ஆலப்புழா போட்டு. டிரைவர் நான் ஓட்டிட்டு இருக்காப்புல. என்ன இது லாஸ்ட் டெஸ்டினேஷன் எதுண்ணே? இந்த போட்டு லாஸ்ட் எங்கே போய் சேரும்? பெருவழியா? ஏதோ ஒரு இடம் சொல்கிறாரு, நமக்கே தெரில. இந்த ஒரு ஸ்டாப் வந்தாச்சு. நம்ம குரூப் எல்லாமே உள்ளே இருக்காங்க. ஒரு வழியாக போட்டில் ஏறியாச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்கோம். போட்டு ஒரு வழியாக போயிட்டே இருக்கு. போட் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாருமே போட்டில் தான் இருக்காங்க. போட்டு போகிற டெஸ்டினேஷனை பாருங்கள், செம்மையாக இருக்குது. சரியான பிளேஸு, சரியான ஒர்த்து பிளேஸு. இங்கே ஃபுல்லாமே ஹவுஸ் போட்டிங். அண்ணா அங்கே ஃபுல்லாமே ஹவுஸ் போட்டிங்.
மறுபடியும் வேலையை காமிச்சு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆலப்புழாவில் நம்ம போட்டிங் போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க, ஏரியா செம்மையா இருக்கு. இப்படி ஒரு ஏரியாக்கெல்லாம் வரணும்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஏரியா எங்கே இருக்கு சரியா தெரில. ஆனால் கேரளாவில் ஆலப்புழாவில் பாருங்க சரியான ஏரியா. ஏரியாவை நீங்களே பாருங்க. பாலம் பாருங்க, சரியான பிளேஸ். சரிதா பாலம், இது என்ன பாலம்னு பாருங்க, செமையா இருக்கு பாலம். டேமேஜா இருக்கு வேற ஒன்றும் சேட்டா. ஓகே சேட்டா, இது ஸ்டேஷன் பேர் என்னது? பைஜு. பைஜு. ஓகே 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 ஓகே. இது நம்ம இன்னொரு ஆள் போட்டு விட்டுறாப்ல. என்ன சேட்டா, இந்த கடையில கிடைக்குமா? நல்லா இருக்குமா? வேற ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாமா? ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் இருக்கு இங்கே இருக்கு. ஓகே 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 ஓகே. சரி, இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பி ஜூஸ் குடிக்க போக வேண்டியதான். ஒரு வழியா நம்ம வந்து ப்ரோ கொஞ்சம் வழி விடுங்க. அடுத்த வண்டி போட்டு செட்டி. அடுத்த வண்டி எப்போ? போட்டு செட்டிக்கு இந்த வண்டியா? இதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி. இப்போ இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். இங்கேருந்து ட்ராவல் டைம் எவ்வளோ ஆகும்? இங்கேருந்து ட்ராவல் ஆலப்புழா எவ்வளவு? போட்டு செட்டி ஒரு 1 ஹவர் ஆகுமா? 1.5 மணி நேரம். 1.5. ஓகே ஓகே. எல்லாருமே வந்தாச்சு, நம்ம டீமில் உள்ள எல்லாருமே வந்துட்டாங்க. இல்லை நம்ம பசங்க தான். சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்கு. இது நம்ம போட்டு கிடையாது, இது அங்க போகுது. நம்ம இது நமக்கு ட்ரிப்பு பாருங்க எல்லாம் நம்ம சொன்னதான். இப்போ நம்ம வந்து இங்கே இது ஒரு ஸ்டாப்பு. இந்த ஸ்டாப்லேருந்து ஏறி நம்ம ரிட்டன் வந்து ஆலப்புழா போட்டு செட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆலப்புழா போட்டு செட்டியை பொறுத்தளவுக்கு அங்கேருந்து தான் எல்லா போட்டும் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ரிட்டன் போகிற பாயிண்ட்டும் அதுதான். அதனால் இப்போ நம்ம ஆலப்புழா போட்டு செட்டிக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு வியூ காமிக்க பாருங்க, பாலம் செம்மையாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கேன், அடுத்த வீடியோவில் காமிக்கேன். இப்போ நம்ம வந்து இப்போ நான் அந்த பாலத்தை காமிக்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அது மேலே வந்து போகிற பாலம். ஒரு நாள் வந்து நாங்கள் இந்த பாலத்து மேலே ஏறிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். முன்னால் நாங்கள் வரப்போ வந்து இந்த பாலத்து மேலெலாம் ஏறி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பாலம் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா. எப்படி செம்மையா இருக்கா இடம்? வேற லெவலான இடம். எப்படி இருக்கு இடம்? சவுண்டா? இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் கேரளா ஆலப்புழா. அடுத்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கா?
எல்லாரும் கேட்குற விஷயம் என்னன்னா, எப்படி ப்ரோ 1500 ரூபாய்க்கு இவ்வளோ பிளேஸை நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா நம்ம அதில் தான் ஸ்பெஷலே. நம்ம எப்படி சொல்கிறது, இன்னைக்கு நம்ம கூட வந்தவங்க எல்லார் வீடியோவுமே அவங்க போட்டுக்கோங்கன்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு எல்லார் வீடியோவுமே நான் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ, அதாவது ட்ராவல் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருந்தாலே போதும். காசு வந்து நமக்கு தன்னால அது நமக்கு என்ன வழி வரும் கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கணும். மைண்ட் செட் இருந்தால் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், உங்கள் மைண்ட் செட் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ட்ராவல் பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய இடத்துக்குனாலும் போகலாம். அதுக்கு எந்த விஷயமே தடையாக இருக்காது. பஸ் தடையாக இருக்காது, உங்கள்கிட்ட பணம் இல்லைங்கிறது ஒரு தடையாக இருக்காது, எதுவுமே தடை இருக்காது. உங்களுக்கு உங்கள் மைண்ட் செட் படி தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். அதனால் நல்லதே நினைக்க, நல்லதே நடக்கட்டும். எல்லாரும் என்ன கேட்காங்கன்னா, எப்படி ப்ரோ 1500 ரூபாய்க்கு இவ்வளோ பிளேஸு, கிட்டத்தட்ட நம்ம 9-10 பிளேஸ் நம்ம கவர் பண்ணுறோம் கேரளாவில் மட்டுமே. எப்படி கவர் பண்ணுறீங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நமக்கு மைண்ட் செட் இருக்கணும். முதல்ல நம்ம மைண்ட் செட் இருந்தால் நம்ம அழகாக பண்ணலாம். அது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா, முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். நீங்கள் எல்லாருமே நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் இங்கே நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த விஷயம்னாலுமே முடியும்னு நினச்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். இது நாள் வரைக்கும் நம்ம பண்ண ட்ரிப்புக்கு யாருமே இந்த வீடியோ போடுறது அவங்கள்ட்ட நம்ம கேட்கல. இப்போ அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட கேட்டாலும் அது நம்ம கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய எல்லா ட்ராவலுமே நம்ம பெர்மிஷன் வாங்கி அவங்களோட வீடியோ நம்ம அட்டாச் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாகவே பார்க்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒருத்தான் நம்ம வீடியோ வரும். தெளிவாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்ணுற ட்ராவல், லோ பட்ஜெட் ட்ராவல், எல்லா ட்ராவலையுமே நம்ம தெளிவாக வீடியோவில் நம்ம போடுவோம். யூடியூப்பில் வரும், அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வரும். நம்பி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நம்ம அடுத்தடுத்து நம்ம லோ பட்ஜெட் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு வழியாக ஆலப்புழா போட்டு செட்டுக்கிட்ட வந்துட்டோம். பழைய போட்டெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் முன்னால் ஓடின போட்டு இப்போ வந்து ஓடுற கண்டிஷனில் இல்லை. ஆனால் நம்ம ஓட வைப்போம், கவலைப்படாதீங்க. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா. இதெல்லாம் வந்து ஏதோ ஆர்மி கப்பல் மாதிரி இருக்கு பாருங்க, ஒர்த்தாக இருக்கா. இது வேற எதுக்கோ, இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எப்படி வேற லெவலில் இருக்கா, செம்ம டூர் இது. கரெக்டாக நம்ம 2 நாளும் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கன்னியாகுமரி, திருப்பரப்பு, திருவனந்தபுரம், அப்புறம் ஆலிமலை சிவன் கோயில் திருவனந்தபுரம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம எங்கே வரோம், மறுநாள் காலையில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆலப்புழா போட்டிங், அப்புறம் வந்து காப்பில் பீச்சு, அப்புறம் நம்ம வர்க்கலா பீச் போகிறோம். அந்த மாதிரி நம்ம க்ளீனாக பிளான் பண்ணனால மட்டும்தான் இதெல்லாம் முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் நம்ம நிறைய இடத்துல நமக்கு நம்மளோட டூர்ஸ் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு ஆஃபீஸ் இருக்க போய் ஓரளவு நமக்கு செட் ஆகுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாம். டீசல் போட்டு பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய வாகனங்களுக்கு டீசல் போட்டு பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் போட்டுக்கு டீசல் போட்டு பார்ப்பீங்க. இது நம்ம போட்டுக்கே டீசல் போட போகிறாங்க. ஒருத்தா ஆலப்புழா எவ்வளோ தூரம்? சாரி, போட்டுக்கு. அடுத்து நம்ம ஒரு வழியாக கோவா என்ட்ரு ஆகிட்டோம். மினி கோவா என்ட்ரு ஆகிட்டோம். கேரளா வர்க்கலா, இதுதான் ஹைலைட்டான பிளேஸு. சரியான பிளேஸு, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் அந்த பிளேஸ்லலாம். கிட்டத்தட்ட நீங்கள் சாயந்தரம் ஒரு 4 o'clock வந்தீங்கன்னா நைட்டு 12-1 மணி 2 மணி வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். அவ்வளோ டைம் எடுக்கும், செம்மையாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், வீடியோலாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது வீடியோலாம்.